friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல வரப்போற கோடை காலத்துக்கு கருப்பு கவுனி அரிசி வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போறோம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லா, அதனால இத சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு குளிர்மையா சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசியை ஊற வைக்கணும். அரிசியை ஊற வைக்கும்போது தான் வந்து நமக்கு சீக்கிரமா ரெடி ஆகும், டேஸ்டும் நல்லா இருக்கும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துர்க்கேன். இது வந்து 100 கிராம். இதை வந்து ஒரு மாற்றிட்டு 2-3 வாட்டி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஊற வைக்கணும். ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. நம்ம வந்து காலையில் பண்ண போகிறோன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நம்ம வந்து நைட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா காலையில் நம்ம ஊற வச்சா சரியாக இருக்கும். நான் வந்து ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்மளோட அரிசி வந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. அந்த கலரே நமக்கு தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் மாற்றிட்டு அரைக்கணும். நமக்கு வந்து கொஞ்சம் கஞ்சி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் குருணையாக அரைச்சிக்கோங்க. அந்த ரவைலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம அரைக்கணும். இல்லை கூழ் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். ஸோ நமக்கு வந்து எப்படி நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நான் இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சோம்ல, அந்த தண்ணி தான் எடுத்திருக்கேன். அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கொரனும் இல்லாமல் அதெல்லாம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் இந்த டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. நம்ம வந்து எவ்வளோ அரிசி எடுத்துருந்தோமோ அதுக்கு வந்து 6 பங்கு தண்ணி நான் வைக்க போகிறேன். நம்ம வந்து குக்கரில் பண்ணல, சும்மா சாதாரண பேனில் தான் பண்ண போகிறோம். அதனால நமக்கு வந்து 6 மடங்கு தண்ணி. நம்ம வந்து 1/2 கப் எடுத்துருந்தோம், அதுக்கு வந்து 6 மடங்கு அப்படின்னு பார்த்தோன்னா 3 கப் தண்ணி நமக்கு தேவைப்படும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறமா கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது வந்து நம்ம நல்லா ஊற வச்சதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிரும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து குக்கரில் வைக்கிறதுனாலும் நம்ம வந்து குக்கரில் வச்சும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா நல்லா அரைச்சிட்டு சேர்த்ததுனால நமக்கு வந்து ரொம்ப டைமெல்லாம் ஆகாது. நம்ம சாதாரண பாத்திரத்திலே பண்ணலாம். நல்லா கெட்டியாகிட்டே வருது. அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் வேக வைக்கும்போது அப்படியே நல்ல ஒரு கஞ்சி பதத்துக்கு நமக்கு வரும். அப்படியே ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிரும் நமக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம எப்போ சேர்க்குற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் தாளித்து சேர்க்க போகிறோம். தாளித்து சேர்க்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் 2-3 பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய், அது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறமா 4-5 சின்ன வெங்காயம், அதையும் வந்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரே ஒரு சுற்று மட்டும் மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக போதும். எண்ணெய் சூடானதும் இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு உடஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அப்படி இந்த மாதிரி தாளிக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம டேரெக்டாகவே எல்லாத்தையுமே நல்லா இடித்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 3/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து எவ்வளோ தயிர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து டேரெக்டாக சேர்க்குறத விட நல்லா கடைஞ்சிட்டு, இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு சேர்க்கும்போது நமக்கு வந்து அது மிக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த திருன்னு இல்லாமல் நல்லா ஈஸியாக பிளெண்ட் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய் அதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே ரொம்ப சின்னதாக நறுக்குனா கொஞ்சம் வெங்காயம், அதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக நறுக்குனா மல்லி இலை, கடைசியாக தேவையான அளவு உப்பு. நம்ம அரிசி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம், அதனால் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து என்ன பதத்தில் இருந்தால் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோன்னா அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை வந்து தாளித்து சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம டேரெக்டாகவும் எல்லாத்தையுமே இதுக்குள்ளேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான கவுனி அரிசி கூழ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.